ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம டாபிக் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் டிசைன் ஸ்கீமா டிசைன் பேஸ் பண்ண ஒரு இன்டர்வியூ கொஷின், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஊபரில் வந்து கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஷின் தான். ஸோ அதை நான் வந்து ஷார்ட் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஊபரோட எக்ஸாக்ட் கொஷின் இல்லை, பட் தென் இதுவுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேபிள் டிசைன் இல்லைனா வந்து ஸ்கீமா டிசைன் இல்லை என்டிட்டி டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டேட்டாவில் ஒர்க் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப லேமேனில் சொல்கிறேன். ஒரு சீக்வல்ல ஒரு ஆர்டிபிஎம்எஸ்லயோ இல்லை ஏதாவது ஒரு query இன்ஜின்லயோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? கிரியேட் டேபிள். அதுக்கப்புறம் நீங்க வந்து சீரியல் நம்பர் இன்ட் நேம் வேர் கேர் இல்லை ஸ்ட்ரிங் அந்த மாதிரி போட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்களே, அதுதான் டிசைன். டேபிள் டிசைன் சொல்லலாம், இல்லை அதை ஸ்கீமா டிசைன்னு சொல்லலாம். உள்ள இருக்கிற காலம்ஸ் எல்லாம் சேர்த்து நாங்கள் அதை ஸ்கீமான்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்டிட்டின்னு சொல்லலாம். ஒரு டேபிள் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி. இப்போ ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குன்னா ஆர்டருங்கிறது ஒரு என்டிட்டி, கஸ்டமருங்கிறது ஒரு என்டிட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்றது, அதை வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொஸ்டினை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது, பாருங்க. ஸோ கொஸ்டினோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, டிசைன் அ டேட்டாபேஸ் ஸ்கீமா ஃபார் அ சிம்பிள் ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டம். ஓகேங்களா? நம்ம ஜொமேட்டோ எடுத்துக்கலாம். ஈச் கஸ்டமர் ஷுட் ஹேவ் டீடைல்ஸ் லைக் ஐடி, நேமு, இமெயில் அண்ட் ஃபோன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்க சொல்றாங்க. அதில் ஐடி, நேம், இமெயில், ஃபோன் நம்பர் இருக்கணும். ஓகே, டன். அடுத்து ஈச் ஆர்டர். இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும் இல்லையா டேபிளில்? ஸோ நீங்கள் இப்போ ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கஸ்டமர் டீட்டெயில் ஆகட்டும், உங்கள் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், அதுதான் கஸ்டமர் டீட்டெயில். அதே மாதிரி ஆர்டரு, அதுக்கப்புறம் வந்து ரீஃபண்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப் கோல்டு அதெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, இது எல்லாமே தனித்தனி டேபிளாக தாங்க இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோ, ஜொமேட்டோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட அந்த ஒரு ஆப்புக்கு 50-60 டேபிள் மேலே கீழே இருக்கும். ஓகேங்களா? இட் வில் நாட் ஸ்டோர் அண்டர் ஒன் டேபிள். ஒரு என்டிட்டி கீழே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஈச் ஆர்டர், இப்போ ஆர்டர் டேபிள் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ஷுட் ஸ்டோர் ஐடி, டேட்டு, அமௌண்ட். ஓகேங்களா? அந்த கஸ்டமர் ஹூ பிளேஸ்ட் த ஆர்டர். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டர் டேபிள்ல எனக்கு ஐடி வேணும். ஆர்டருக்குன்னு ஒரு ஐடி, எல்லாத்துக்கும் ஐடி காலம் இருக்கணும். அப்புறம் டேட் இருக்கணுங்கிறாங்க, அமௌண்ட் இருக்கணுங்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆர்டர் டேபிளுக்கு. ஆனா அந்த ஆர்டர் டேபிள்ல எந்த கஸ்டமர் அதை ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ நீங்க கேட்கலாம், சரி அதையே ஏன் வந்து அவங்க கஸ்டமருக்கு கேட்கல, ஆர்டர் டீட்டெயில் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஜொமேட்டோவில் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஆர்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? ரைட்? அப்படியே சும்மா கூட வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜொமேட்டோ ஆப்பில் ஒரு ஆர்டர் நடந்திருக்கு. எப்படி நடக்கும்? ஒரு கஸ்டமராக அதை ஆர்டர் பண்ணாதான் அங்கே நடக்கும். அதனால தான் அவங்க ஆர்டர் இன்ஃபர்மேஷனில் கஸ்டமர் டீட்டெயில் வேணுங்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் டீட்டெயிலில் ஆர்டர் இன்ஃபர்மேஷன் தேவை கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் நாட் நீடட். கஸ்டமர் எல்லாரும் ஆர்டர் பண்ணியிருக்கணுங்கிறது கிடையாது இல்லையா? ஃபைன். இது இன்னும் டிசைன் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் ஆர்டர். இங்கே வைக்கிறான் கேட்ச். இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் நான் வரேன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க இந்த ரெண்டு, அதாவது இவங்க கேட்டிருக்கிறத மட்டும் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இதுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்டிட்டி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் வந்து ஸ்ட்ரக்சராக சும்மா டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்டு பேனா எடுத்து கூட நீங்கள் வந்து டேபிள் சும்மா பாக்ஸ் மாதிரி போட்டு பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் ட்ரா பண்ணுறதுக்குன்னே நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டிபி diagram.io. ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நம்ம அந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் ER டயக்ராம் சொல்லுவாங்க, நம்ம அது வரையலாம். ஓகேங்களா? பட் இங்கே டைரெக்டாக வரைய மாட்டோம். நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்க அது நமக்காக வரையும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே கொடுக்கறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதுக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும்ல. ஸோ நான் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்ல, அதுக்கு பேர் தான் DBML, டேட்டாபேஸ் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் DBMLங்கிறது எஸ்பெஷலி இந்த டிபி diagram.io மாதிரி வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான் DBML அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புதுசாக ஒரு விஷயம் நீ கற்றுக்கிட்டோமா? DBMLன்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக அப்படியே கிரியேட்டபிளே நம்ம அடிக்கக்கூடாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சூடோ கோடு மாதிரி. சூடோ கோடுன்னா ஆக்சுவல் சின்டாக்ஸ் இல்லை, சும்மா அப்படியே எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சூடோ அப்படின்னு சொல்லுவோம். சூடோனா ஃபால்ஸ். ஓகேங்களா? சூடோ கோட். ஆக்சுவல் சின்டாக்ஸ் எல்லாம் வேணாம், லாஜிக்கை மட்டும் எழுதுங்க. அந்த மாதிரி அந்த DBML இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். DBML ரொம்ப ஈஸிங்க. ஐ ஜஸ்ட் ஷோ யூ an எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, இதுதான் வந்து ஒரு DBML ஓட எக்ஸாம்பிள். இப்போ டேபிள்,
கஸ்டமர்ஸ். ஓகே, இது கிரியேட் டேபிள் சின்டாக்ஸே கிடையாது இல்லையா? இதுல பாருங்க கஸ்டமர் ஐடி பிரைமரிக்கு எப்பவுமே அந்த ஐடி ஃபீல்டு நமக்கு பிரைமரிக்கியா இருக்கணும். எதனால டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. அதாவது ஒரே கஸ்டமர் இப்போ நீங்க வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்க, கௌதம்னு யூசர் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன், உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிடும். ரைட், இன்னொரு யூசர் வந்து கௌதம்னு வராரு அப்படின்னா அவருக்கும் ஐடி உங்க ஐடியவே கிரியேட் ஆகக்கூடாது இல்லையா? பேர் ஒன்னா இருக்கலாம், அதுக்குன்னு இன்னொருத்தர் நம்ம பேரோட இல்லாமல்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது. ரைட், ஸோ ஐடி இஸ் ஆல்வேஸ் யூனிக். ஸோ நம்ம கஸ்டமர் ஐடியை பிரைமரிக்குன்னு செட் பண்ணணும். நேம் வேர் கேர், இமெயில் வேர் கேர், ஃபோன் வேர் கேர், நான் வேற எதுவுமே இங்க நான் மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த வெப்சைட்ல போய் பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே, இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சா? அந்த பிரைமரி கீன்னு இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு அந்த சாவி சிம்பிள் மாதிரி வந்துருச்சு. ஓகே ஃபைன். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள் ஆர்டர், அதுல ஆர்டர் ஐடி பிரைமரி கீ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க ஆர்டர் டேட் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா? அது தவிர ஒன்று கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ நம்ம திரும்ப ரெக்குயர்மெண்ட்டுக்கு போகலாம். ஈச் ஆர்டர் ஷுட் ஸ்டோர் ஐடி டேட் அமௌண்ட். ஓகே, ஆர்டர் ஐடி டேட் அமௌண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கஸ்டமர் இன்ஃபர்மேஷனும் வேணும்னு கேட்டான். ரைட், அப்போ நம்ம கஸ்டமர் ஐடி, அதாவது நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே கஸ்டமர் ஐடி தான் இங்கேயும் இருக்கு. அதை வந்து நான் இன்ட்னு போட்டு நாட் நல்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு நல்ல வேல்யூ வரவே கூடாது. ரைட், வரவே கூடாது இல்லையா? ஸோ இப்போ இதையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் வெப்சைட்ல போயிட்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா கஸ்டமரும் கிரியேட் ஆயிட்டாப்ல, ஆர்டரும் கிரியேட் ஆயாச்சு. ரைட், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு டேபிளுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் உருவாயாச்சு. இங்க கஸ்டமர் டேபிள் ஒரு கஸ்டமர் ஐடி இருக்காப்ல, ஆர்டர் டேபிள்லயும் கஸ்டமர் ஐடி இருக்காப்ல. ரைட், அப்போ இந்த கஸ்டமருக்கு தேவையான கஸ்டமர் ஐடி ஆல்ரெடி ஆர்டர் டேபிள்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து அஃபிஷியலா ரிலேஷன்ஷிப் எனேபிள் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட், சரி இங்க பாருங்க டிபிஎம்எல்ல நம்ம ரெண்டு டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும்னா எப்படி உருவாக்கணும்னா ரெஃப்னு போட்டு ஆர்டர் டேபிளோட கஸ்டமர் ஐடியையும், இங்க பாருங்க ஆர்டர் டேபிளோட கஸ்டமர் ஐடியையும் கஸ்டமர் டேபிளோட கஸ்டமர் ஐடியும் ஓகேங்களா நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வர்றோம். ஸோ போயிட்டு இங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சா? இப்போ இந்த கஸ்டமர் டேபிள்ல இருந்து இங்க பாருங்க எப்படி அந்த டாட் டாட்டா போகுது பாத்தீங்களா? இந்த பக்கம் 1ன்னு காமிக்குது, கீழே கடைசியில ஸ்டார்னு காமிக்குது. ஸ்டார்னா மெனி, அதாவது 1 to many ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இந்த ரெண்டு டேபிளையும் காமிச்சு இது என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா நீங்க 1 to many அப்படின்னு சொல்லணும். 1 to many அப்படின்னா ஒரு கஸ்டமர் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஸோ ஒரு கஸ்டமர் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால கஸ்டமர் 1 ஆர்டர் கேன் பி மெனி. ஒரு ஆர்டர் பிலாங் டு ஒரு கஸ்டமர் தான். ரைட், இப்போ நீங்க யூஸ் பண்ற ஜொமேட்டோ ஆப்ல இருந்து நீங்க ஒரு ஆர்டர் பண்ணீங்க, அந்த ஆர்டர் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தானே சொந்தம். ரைட், அந்த லாகின்குள்ள யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தானே சொந்தம். அப்போ ஒரு ஆர்டருக்கு ஒரு கஸ்டமர் தான் இருக்க முடியும். ஆனா ஒரு கஸ்டமர் நிறைய ஆர்டர்ஸ் வச்சுக்கலாம் இல்லையா? ரைட், அதனால கஸ்டமர் வந்து 1, ஆர்டர் வந்து மெனி. இது 1 to many ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்தாச்சு. இது நம்ம டிபிஎம்எல்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க அடுத்து சீக்வல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இப்படிதான் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட பார்ட் கேள்வி முடிச்சாச்சு, நம்ம டிசைன் பண்ணி நம்ம காமிச்சாச்சு. இந்த டிபிஎம்எல்ல நீங்க அப்படியே காமிக்கணும். ஒரு பேப்பர்ல இப்படிதான் எழுதணும். ஸோ நீங்க கிரியேட்டபிள் தான் எழுதணுங்கிறது கிடையாது. நீங்க அந்த இடத்துல உங்க இன்டர்வியூர் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னா நான் டிபிஎம்எல் எழுதி காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லலாம். ரைட், அப்போ டிபிஎம்எல்லாம் என்னன்னு கேட்பாங்க. யூ கேன் சே தட் டேட்டாபேஸ் மார்க்அப் லாங்குவேஜ் ஒரு சூடோ கோட் மாதிரி எழுதுறது, ஐ கேன் ரைட் இட் இன் தட் வே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ரைட், ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்ப ரெக்குயர்மெண்ட் போய்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த பீஸ் ஃபுல்லாவே இப்போ முடிச்சாச்சு. ரைட், இப்போ வந்து ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் வருது. வாட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நம்ம சொன்னோம் 1 to many, கஸ்டமர் 1, ஆர்டர் வந்து மெனி, 1 to many. ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் அ கஸ்டமர் இஸ் டெலீட்டட்? சரி, இது பார்க்கலாம், இதை ப்ராக்டிகலா பார்க்கலாம். ஹவ் வில் யூ query to find all the order placed by customer? இதையும் நம்ம ப்ராக்டிகலா பார்க்கலாம். கேன் யூ எக்ஸ்டெண்ட் திஸ் டிசைன் ஃபார் ப்ராடக்ட்? இப்போ இன்னொரு மூணாவதா ஒரு டேபிள் வருதுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இப்போ இதே ஜொமேட்டோ இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீஃபண்டு, அதே மாதிரி அமௌண்ட், டிரான்சாக்ஷன், அந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் வரும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ரிலேஷன்ஷிப் கொடுத்து தான் ஆகணும். ரைட், யா we can extend. சரி, இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் போய்க்கலாம். ஸோ நமக்கு வந்து தேவையான டேபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு ஒரு டேபிளையும் ஆர்டர்னு ஒரு டேபிளையும் கிரியேட் பண்றேன். இங்க ப்ராக்டிக்கல் பாருங்க. லெட் மீ சேஞ்ச் திஸ் கலர். இப்போ கலர்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே, ஸோ பாருங்க கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி, நேம், இமெயில், ஃபோனு. ஓகே, கஸ்டமர் ஐடி பிரைமரிக்கு நேம் வந்து நாட் நல் போட்டாச்சு, இமெயில் யூனிக்கா இருக்கணும்னு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் செட் பண்ணிட்டேன்.
ரைட். ஸோ நீங்க வந்து சீக்வல் ரொம்ப புதுசு, இதெல்லாம் இன்னும் நான் நல்ல டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஆல்ரெடி வந்து 9 ஹவர்ஸுக்கு சீக்வல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோ ஃப்ரீயா யூடியூப்ல போட்டு வச்சிருக்கேன். தமிழ்ல தான். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க போயிட்டு அந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸை பார்த்து முடிச்சிடலாம். ஃபைன். சரி, அடுத்து இப்போ வந்து ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி பாருங்க. கஸ்டமர் ஐடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆர்டர் டேட், அமௌண்ட். சரி, இப்போ இது இந்த இந்த இதெல்லாம் விட்டுருங்க, இதை நான் தூக்கிடுறேன். ஓகே. ஸோ கஸ்டமர் டேபிள்ல இருக்கிற கஸ்டமர் ஐடியும் ஆர்டர் டேபிள்ல இருக்கிற ஆர்டர் ஐடியும் எப்படி ரிலேஷன்ஷிப்? இங்க டிபிஎம்எல்ல நீங்க வந்து ஒரு குச்சியை இழுத்து விட்டீங்க, ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டீங்க. இப்போ பிராக்டிக்கலா போடும் பொழுது இங்க எதுவுமே இல்லையே. இந்த ஆர்டரோட கஸ்டமர் ஐடி எப்படி இந்த டேபிளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த மேஜிக் நடக்குது. இப்போ நம்ம பாருங்க, கன்ஸ்ட்ரெயின்ட்னு செட் பண்ணி எஃப்கே, அதாவது ஒரு ஃபாரின் கீயை நம்ம உருவாக்குறோம். அதுக்கு பேரு தான் எஃப்கே ஆர்டர் கஸ்டமர். இது ஃபாரின் கீயோட பேரு. ஃபாரின் கீ கஸ்டமர் ஐடி. சரி, இந்த ஃபாரின் கீ எங்க இருந்து வருது? ரெஃபரன்ஸ் கஸ்டமர் ஆஃப் கஸ்டமர் ஐடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறேன். நான் எங்கிருந்து வர்றேன் அந்த கண்ட்ரிக்குள்ள அப்படின்னா, என்னோட பாஸ்போர்ட் தான் இந்த ரெஃபரன்ஸ். கஸ்டமர் டேபிள்ல இருந்து நான் வர்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்டர் டேபிள் என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த கஸ்டமர் டேபிளுக்கு ரிலேட்டிவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை ப்ராக்டிக்கலா பார்த்துடலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து table.not found.com இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த கொரி எடிட்டர் ஃப்ரீ தான். ஸோ இது என்னோட ப்ராடக்ட் தான், என்னோட வெப்சைட் தான். ஸோ இது ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட் தான். பட் தென் யூ கேன் யூஸ் இந்த சீக்வல் எடிட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு ஃபைன். ஸோ இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஆர்டர் டேபிள் கஸ்டமர் டேபிளையும் ரன் பண்ணிடலாம். ரன் கொரி. ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆர்டருக்கும் தேவையான இன்சர்ட்ஸ். ஓகே, ஃபைன். இதையும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஓகே. ஸோ அந்த 3 ரெக்கார்டு நம்ம போட்டது. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸும் பார்த்துடலாமா? ஆர்டர்ஸ். ஓகே. ஸோ அதுவும் நமக்கு இங்கே இருக்கு. ரைட். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்ப இதுக்கு வாங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா, இப்போ இதுலயே தெரியும், அந்த இன்சர்ட்லயே உங்களுக்கு தெரியும் 1 to many. இங்க பாருங்க, கஸ்டமர் ஆர்டர் 1 2 3. ஆனா இங்க பாருங்க, ஆர்டர் டேபிள்ல ஆர்டர் ஐடி வந்து 101 102 103 டூப்ளிகேட் அலோடு கிடையாது. ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 101 ஆர்டரும் ஃபர்ஸ்ட் கௌதமோட தான், 102வும் கௌதமோட தான். ஸோ இது 1 to many. இங்க மெனி பட் இட் கோஸ் டு 1 கஸ்டமர். மெனி ஆர்டர்ஸ் பட் கோஸ் டு 1 கஸ்டமர். சரி, இப்போ நம்ம வந்து இன்னொரு இன்சர்ட்டை ட்ரை பண்ணலாமா? ஆர்டர்னு ஒரு டேபிள், அதாவது ஆர்டர் டேபிள்ல ஒரு இன்சர்ட் போடுறேன். 105ன்னு ஆர்டர் ஐடி, அது ஓகே. 10ன்னு கஸ்டமர் ஐடி போடுறேன். ஆனா 10ங்கிற கஸ்டமர் ஐடி கஸ்டமர் டேபிள்லயே இல்ல. அப்போ இல்லாத ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டரை போடுறாரு. எப்படி போட முடியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு நான் வந்து அலோவ் பண்ணலாமா? ரைட், பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ வந்து எதா இருந்தாலும் கஸ்டமர் டேபிள்ல என்ட்ரி போட்டுட்டு தான் ஆர்டருக்கு வரணும். இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, எரர் வந்துருச்சு. கன்ஸ்ட்ரெயின்ட் எரர் violates foreign key constraint because key customer id 10 does not exist in the referenced table. கஸ்டமர் டேபிள்ல இல்லாத ஒரு என்ட்ரி நீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கறதான் அர்த்தம். சரி, நம்ம இந்த ஒரு எரரை பார்த்தாச்சா? ஏன்னா இந்த கேள்வியும் கேட்பாங்க இன்டர்வியூர். அடுத்து இப்போ நம்ம வந்து டெலீட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ கஸ்டமர் டேபிள்ல இருந்து நான் கஸ்டமர் 1 வந்து டெலீட் பண்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் திரும்பவும் போயிட்டு கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி 1 ட்ரை பண்றேன் டெலீட் பண்றதுக்கு. ஆனா எரர் வந்துருச்சு. அதாவது நீங்க கஸ்டமர் டேபிள்ல டெலீட் பண்ணிடுவீங்க. ஆனா அதோட ஆர்டர்ஸ் எல்லாம் அதுவெல்லாம் ஆர்டர் டேபிள் அதுவாட்டி கிடக்குமே. சரி, ஆர்டர் டேபிள்ல போயிட்டு கஸ்டமர் ஐடி யாரு 1, சரி அதை கொண்டு போய் கஸ்டமர் டேபிள்ல போட்டு தேடலாம்னா அங்க ஆளே இருக்க மாட்டாப்ல. அப்ப இல்லாத ஒருத்தன் எப்படிடா இதெல்லாம் ஆர்டர் பண்ணா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வருமா? அப்போ நீங்க ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதோட சைல்டு டேபிள்ல டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட பேரண்ட் டேபிள்ல நம்ம டெலீட் பண்ண முடியும். நீங்க டைரக்டா பேரண்ட் டேபிள்ல போய் டெலீட் பண்ண முடியாது. அதான் அது தூக்கி எரர் கொடுத்துருச்சு. ரைட், ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதே நீங்க ஆர்டர் டேபிள்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டெலீட் இட் இன் தி ஆர்டர் டேபிள். டெலீட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, கஸ்டமர் டேபிள்ல போயிட்டு அதே டெலீட், அந்த கஸ்டமர் டெலீட் ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அதை போடுங்க. இப்போ டெலீட் ஆயிடுச்சு பாருங்க சக்சஸ்ஃபுல்லி. ரைட், டன். சரி, இப்போ இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டினா தான் அவர் கேட்டிருப்பாரு. see what happens if customer is deleted. அதுதான் இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தோம். சரியா? அடுத்து
ரைட். ஸோ இப்போ இது நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு. ரைட். இப்போ ஆப்ஷன் 2 என்னன்னா, நீங்க இதே ஆர்டர் டேபிள டிராப் பண்ணிட்டு திரும்பவும் கிரியேட் பண்ணும்பொழுது, ஆன் டெலீட் கேஸ்கேட்ன்னு போட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா ஆகும்? இப்போ பேரண்ட் டேபிள் நீங்க போய் கஸ்டமர்ல வந்து டெலீட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா ஆர்டரும் டெலீட் பண்ணிரும். ஸோ அப்ப அந்த எரர் வராது. வேணும்னா நீங்க இத போட்டுக்கலாம். கேஸ்கேட் போட்டுக்கலாம். இது யூஸ் கேஸ் தான். இது வந்து டிசைன் பண்ணும்பொழுது சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் டிசைட் பண்றது தான். சில பேர் கேஸ்கேட் போட மாட்டாங்க. சில பேர் போடுவாங்க. ஓகேங்களா? இட்ஸ் அப் டூ யூ. ரைட். சரி. ஸோ இந்த ஆப்ஷன் 2 நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கோட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க லைக் டவுன்லோட் பண்ணி யூ கேன் யூஸ் இட். சரி. இப்போ நம்ம திரும்ப இதுக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுவும் நம்ம ஒன் டூ மெனின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஹவ் வில் யூ கொரி டு ஃபைண்ட் ஆல் ஆர்டர் பிளேஸ்டு பை த கஸ்டமர். ஓகே. ஸோ இப்பதான் வந்து கொரி. இப்போ சரி இதெல்லாம் பண்ணோமே, இந்த டேபிள் அந்த டேபிள் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பில்ட் பண்ணோமே, எதுக்கு பண்ணோம்? ரைட். அந்த பார்ட்டிக்கு இப்போ வரலாம். ஓகே. ஸோ இதுதாங்க கொரி. அவங்க கடைசியா கேட்கறது இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஆர்டர் டேபிள் இப்போ அவங்க அவுட்புட் எப்படி தெரியுங்களா கேட்கறாங்க? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு ஃபைனல் டேபிள் எனக்கு ஒரு அவுட்புட் டேபிள் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க கஸ்டமர். என்னெல்லாம் வேணும்? எனக்கு கஸ்டமரோட நேம் வேணும், அவங்களோட ஆர்டர் ஐடி வேணும், ஆர்டர் டேட் வேணும், அமௌண்ட் வேணும். சரி, ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், அமௌண்ட் 3மே எங்க இருக்கு? ஆர்டர் டேபிள்லயே இருக்கே. ஆனா கஸ்டமரோட நேம் இல்லையே. கஸ்டமரோட நேம் எங்க இருக்கு? கஸ்டமரோட நேம் கஸ்டமர் டேபிள்ல இருக்கு. அப்போ ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், அமௌண்ட்டையும் ஆர்டர் டேபிள்ல இருந்து செலக்ட் பண்ணலாம். ஆனா கஸ்டமரோட நேம் எங்க இருக்கு? கஸ்டமர் டேபிள்ல இருக்கு. அப்ப அந்த நேமை மட்டும் அங்கிருந்து எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வருவீங்க? இந்த 2 டேபிளையும் நீங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணணும்னா மேட்ச் கண்டிஷன் ஒண்ணு வேணும். இங்கேயும் அங்கேயும் ஒரு 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 பர்டிகுலர் மேட்ச் கண்டிஷன் இருக்கணும். இங்கதான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இந்த 2 டேபிளுக்கும் காலம் நேம் சேமா இருக்கணும்னு நினைப்பாங்க. காலம் நேம் சேமாவும் இருக்கலாம், டிஃபரெண்டாவும் இருக்கலாம். பட் அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ தான் மேட்டர்ஸ். ஓகேங்களா? இப்ப கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடின்னு இருக்கலாம், ஆர்டர் டேபிள்ல C_ID இருக்கலாம். ஓகேங்களா? சோ காலம் நேம் சேமா இருக்கணுங்கிறது கிடையாது. அது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் தான். ஆக்சுவலா எந்த காலமே 2 டேபிளையும் ஜாயின் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும். அண்ட் அதுல இருக்கிற வேல்யூ மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கொரி பாருங்க. செலக்ட் கஸ்டமர் நேம், ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், அதுக்கப்புறம் அமௌண்ட் ஃப்ரம் கஸ்டமர்னு போட்டுக்கிறோம். அதுக்கு ஒரு அலைஸ் நேம் சி கொடுத்துக்கிறோம். ஸோ சி டாட் நேம், ஏன்னா கஸ்டமர் டேபிள்ல தான் மட்டும்தான் நேம் இருக்கு. இங்க ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், அமௌண்ட் எல்லாம் கஸ்டமர் டேபிள்ல கிடையாது. நவ் அதுக்கு அடுத்து என்ன பண்றேன்? ஜாயின் ஆர்டர்ஸ், அதுக்கு அலைஸ் நேம் ஓ கொடுத்துக்கிறேன். அப்போ ஆர்டர் டேபிள்ல இருந்து எடுக்கிறது எல்லாம் ஓ டாட்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஆன் எதை பேஸ் பண்ணி கண்டிஷன் இப்போ நம்ம பண்ண போறோம்? சி டாட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு ஓ டாட் கஸ்டமர் ஐடி. அவ்வளவுதான். இதை காப்பி பண்ணுங்க, கொரி எடிட்டர் போங்க, ஜஸ்ட் ரன் இட். நம்ம ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணிட்டோம், அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க. ஓகே. ஸோ அப்போ 2 டேபிளுக்கும் நம்ம டெலீட் பண்ணதெல்லாம் போக மேட்ச் ஆகிற ரெக்கார்டு அனிதா மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அனிதா அங்கேயும் அதுலயும் இருக்கு, அவங்களுக்கு டீடைல் கஸ்டமர் டேபிள்லயும் இருக்கு, ஆர்டர்லயும் இருக்கு. நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம், அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? வி டெலீட்டட் 1 ரெக்கார்ட். அதனால நமக்கு அனிதா மட்டும் we are getting ரைட். அவ்வளவுதாங்க. இதுதான் ஒரு டேபிள் டிசைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். இது ஊபர் மட்டும் கிடையாதுங்க, நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இது கேட்கறாங்க. இது வந்து எல்லாம் முதல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷர்ட்டே இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. பிகாஸ் லைக் இட் இஸ் சோ சிம்பிள். அண்ட் இது இன்டர்வியூன்னு கிடையாது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரைட். சூப்பரா இருந்தது இல்லையா? ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயத்த தமிழ்ல ஈஸியா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. நிறைய டேட்டா டெக்னாலஜிஸ், நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ், பிக் டேட்டா, பைத்தான், சீக்வல் எல்லாமே என்னோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். போய் பாருங்க. அண்ட் தென் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் பேஜும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அங்கேயும் நான் நிறைய போஸ்ட்ஸ் எல்லாம் போடுவேன். அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தனா எஸ் ஐ லவ்ட் ஆர் லைக் இட்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்னும் வீடியோ நான் போடணும் அப்படின்றது எனக்கு தோணும். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பை.